சும்மா லாவா மோடு தாங்க விளையாட போகிறோம். ஸோ உண்மையிலேயே வேறு லெவலாக கேம் ப்ளே இருக்கும். நான் இந்த வாட்டி ஒரு நல்லா விளையாட கற்றுக்கிட்டேன். போன வாட்டி தான் விளையாடவே முடியல. ஸோ ஓகே வாங்க நமக்கு மேப் என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். ஹார்ட் ஒர்க் கொடுத்துருக்கானுங்க. ஓகே லாவா வரத்துக்கு இன்னும் நிறைய டைம் இருக்குங்க. இங்கே வேறு பண்ணி நல்லா கலர் கலராக ஸ்கின்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருக்கானுங்க. நம்மளால எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி பார்த்து காசு தேவைப்படுறாங்க. நம்மக்கிட்டேயே ஒரு க்யூட்டாக ஒரு ஸ்கின் இருக்குது. அது இருக்குன்னு ஏன் தான் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கலை. போகிற போக்கில் இவங்களாம் நம்ப முடியாதுங்க. போட்டு தள்ளிட்டு என்னங்க ஏற முடியுதா நினச்சேன். முட்டு சந்து குதி 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 அவதான் குதிச்சு வந்துட்டு ஐயோ லாவா இங்கே வரத்துக்குன்னா நம்ம மேலே ஏறிணும்டா வேகமாக. ஓகே இன்னும் 13 செகண்ட்ஸ் மூடுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அதுக்குள்ளே மேலே ஏறி போயிட்டு நிற்போம். ஐயோ இன்னும் நிற்க முடியுமோன்னு தெரியல. ஏன்னா எல்லாம் உடஞ்சி விழுது. அவ்வளோதாங்க நம்ம சர்வைவல் ஆகிட்டோம். நம்ம பேர் இங்கே வந்துட்டு வீர் ஓல்டு வந்துச்சு. ஸோ நம்ம சர்வைவல் ஆயாச்சு. ஸோ ஓகே நெக்ஸ்ட்டு என்ன கொடுக்க போகிறாங்க எனக்கு தெரியல. ஃபஸ்ட்டு நம்ம சர்வைவல் ஆகி ஜெயிச்சிட்டோம் அப்படின்ற ஜெயிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன கூட பார்ப்போம் டீ பம்பா அப்படின்னு என்னடா. ஓகே மரத்தில் வச்சு இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இது ஃபஸ்ட் டைம் பார்த்துக்கோங்க எனக்கு. ஐயோ ஏன்டா பிடிச்சி கீழே தள்ளுறீங்க. ஐயோ பாருங்க செல்லக்கூடிய மனசாட்சி எல்லாம் பிடிச்சி தள்ளுறானுங்க. இவனுங்கெல்லாம் கல்லஞ்சக்காரனுங்க. ஐயோ இது வேற ஒரு பக்கம். ஐயோ பூச்சி லாவா ஜஸ்ட்டு மிஸ்ஸு. ஐயோ ஐயோ கதை க்ளோஸுங்க. நான் சொன்னது தான். இப்போ நீங்கள் வேறு சொன்னீங்க ஏன் தான் வரானுங்களோ இவனுங்க கூட பூச்சி தள்ளுறதுக்கே வரானுங்க. பதில் ஏதாவது பூச்சி தள்ளலான்னு பார்த்தா நம்மகிட்ட காசு கேட்குறானுங்க. இவனுங்க இந்த கேம்காரனுங்க சரி பண்ணுறானுங்க. சை ஓகே இப்போ வேறு இவனுங்க பாருங்கள் எப்படி கிளைம் பண்ணி போகிறானுங்கன்னு. ஆனால் இதுக்கு மேலே இவனுங்களுக்கு வழி கிடையாதுன்னு நினைக்கிறேன். பட் தெரியல, பொறுமையாக தான் பார்க்கணும். ஓகே அண்ட் நீங்கள் ஆச்சு லைக் பண்ணாமல் இருக்கே மறக்காம அந்த வீடியோக்கு லைக் போட்டுக்கோங்க. நான் 6 செகண்ட்ஸ் மூடுன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் 4 3 2 1 அவ்வளோதாங்க அந்த முடிஞ்சிடுச்சு. இப்போ 3 பேர் தான் 2 பேர் தாங்க சர்வேல இருக்கானுங்க. அடப்பாவீங்களா எல்லாருமே அவுட்டா? சரியோ இவனுங்க வேறு முன்னாடி நிற்கிறானுங்க. சரி தோல ஓகே இது வேறு நெக்ஸ்ட் என்ன வருது. ஒபேக் 6ஆ என்னது? அடா பாவீங்களா மறுபடியும் முதல்ல இருந்தா. ஐயோ எங்கே இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குமே. வாய் வேறு கொள்ளுறது எனக்கு. இவனுங்க வேறு இந்த டீம்மேட் பசங்க பின்னாடியே வர்றானுங்க. சரி ஓகே ஏதோ கடவுள் புண்ணியத்தில் அவ்வளோதாங்க கதை சோழியை முடிச்சிட்டானுங்கடா. ஏன்டா இவனுங்க வேறு கஷ்டமாக கொடுக்குறானுங்க. சரி ஃபஸ்ட்டில் தான் ஜெயித்தேன். மீதி 2த்துலேயுமே தோத்துட்டு இருக்கோம். ஒரு லெவல் ஈஸியாக பேலன்ஸ் 2 லெவல் கஷ்டமாக இருக்குது. எல்லாம் நம்ம தலையெழுத்து நம்ம வாங்கின வரோம் பார்த்துக்கோங்க. சில ப்ளீஸ் என்ன பண்ணுறது. சரி இவனுங்க வேறு ஏதாச்சும் கொடுத்து உசுரை வாங்குறானுங்க. நான் எதுவுமே கேட்கல. நம்ம இதை மூடிட்டுங்கடா. ஓகே லாவா வரத்துக்கு இன்னும் 13 செகண்ட்ஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 7 6 5 4 3 2 1 அவ்வளோதாங்க. அவனுங்க சர்வேல் ஆகிட்டானுங்க. மொத்தம் பார்த்திங்கன்னா 2 பேர் சர்வேல் ஆகிருக்காங்க. ஸோ ஒரு ஜெயிச்சிட்டோம். ஓகே அக்செப்ட் கொடுத்துட்டு சர்வேல் ஆயாச்சுங்க. ஓகே சூப்பர் ஜெயிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி ஜெயிச்சாச்சு. ஓகே இதை டிப்புன்னு சொல்லியிருக்கானுங்க. அப்படின்னா டிப்புனா என்னடா சொல்லக்கூடிய கேம் பக் ஆகிடுச்சு. அட பாவீங்களா. ஓகே எடு கொஞ்சம் ஏங்க கேம் பக் ஆயிடுச்சுங்க. நிஜமா எனக்கு தெரியல. அட பாவீங்களா இப்படி என்னத்துக்கடா பக் ஆகணும். பாருங்களாம் கேம் பக் ஆயிடுச்சு. ஐயோ என்னென்னமோ வருது. உசுர வாங்குறானுங்கம்மா. ஓகே இல்லை ஜூமிங் பண்ணலாம் போல். ஓகே ஆனால் இப்போ ஜாய்ஸ்டிக் வச்சு நகர முடியலையே. அதானடா மெயின் மேட்ரு. ஓகே இப்போ கரெக்டாக கேம் நம்ம பழையபடி கொண்டு வந்துட்டோம். இந்த ஃபோன் வேறு அடிக்கடி ஹேங் ஆகி தொலைது நாய்.
அதுக்கே புது ஃபோன் வேறு வாங்கி தொலையணும். எங்கேருந்து காசே கையில் வர மாட்டேங்குது. ஓகே பரவாயில்ல, இங்கே தான் எனக்கு சப்போர்ட் பண்ணி வாங்கிச்சு பேங்க் உதவணும். அதனால தான் ஓகே 10 பேர் ஜெயிச்சிட்டாங்க. பரவாயில்ல, சரவில் ஆகிட்டானுங்கடா. என்னையும் விட்டுனா நானும் ஆகிப்பேன். எங்கேருந்து இவனுங்க தான் பக்கை வச்சு சாவடிச்சிட்டானுங்க. சரி பரவாயில்ல, சில புதிய மனசை தேர்த்திக்கலாம். நெக்ஸ்ட் ரவுண்ட் என்ன கொடுக்குறாங்கன்னு பொறுமையாக இருந்து பார்ப்போம். லிட்டில் வில்லேஜ் ஆத்தா அடின்னா லிட்டில் வில்லேஜ் இருக்கும். ஓகே இது மேலே நம்ம ஏறிப்போங்க. ஏன் போன வாட்டி வந்து நான் மொக்கை வாங்கிட்டேன். நான் ரெக்கார்ட் பண்ணல, பட் மொக்கை வாங்கிட்டேன் நான். ஸோ அதனால் உஷாராக நான் என்ன பண்ணுறேன்னா இது மேலே பார்த்தா நான் கிளைம் பண்ணி இவனுங்க வேறு கீழே பிடிச்சி தள்ளுறானுங்க. ஐயோ டே ஏறா. ஐயோ சீக்கிரம் ஏறி தொலை. பிடிச்சி கீழே தர்றானுங்க சாமி. நீங்கள் சரி இவங்களோட பெரிய ரோதனையாக போச்சு. ஓகே இந்த ஷீல்டான போய் நின்றுக்கணும். சில ப்ளீஸ் நின்றுக்கிட்டால் அந்த லாவா வந்து நம்மளை ஒன்றும் செய்யாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் நின்றாச்சு. ஸோ லாவா என்ன பண்ணுதுன்னு தெரியல நமக்கு. ஸோ கேர்ஃபுல்லாகவே இருக்கும். எவனாச்சும் பிடிச்சி கீழே தள்ளி விட்டுருவானுங்க. இவனுங்க வேலை நம்ப முடியாது. இதுக்குமே கேர்ஃபுல்லாக நம்ம சர்வைவ் பண்ணணும். ஓகே 2 1 அவ்வளோதாங்க. 0 செகண்ட்ஸு. நம்ம ஒரே ஒருத்தி தான் சர்வைவ் ஆகிருக்கோமா? 10 பேர் நானுங்க, நம்ம ஒருத்தி தானே. ஸோ ஓகே அடுத்த ரவுண்ட் பார்த்தா நமக்கு 10 செகண்ட் ஆகுமா? நான் சொல்ல நம்ம ஒருத்தி தாங்க சர்வைவ் ஆகிருக்கோம். மீதி எல்லாருமே கீழே உண்டானுங்க. நான் அதுக்காக எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்களே பார்த்துப்பீங்க எவ்வளோ ஜாலியாக சர்வைவ் ஆகிருக்கோன்னு. ஸோ ஓகே இது கொஞ்சம் கேஷுவல் க்ரஷ் மட்டும் கொடுத்துருக்கானுங்க. இப்படி கேஷுவல் க்ரஷ்னா என்னடா தெரியலையம்மா. இவனுங்க வேறு ஏதாச்சும் பண்ணுறானுங்கம்மா. கேம் பக் ஆகுது அடிக்கடி. சரி கேம் பக் ஆகுதா இல்லை என் ஃபோனுக்கு பிரச்சனையான்னு தெரில. சரி ஓகே இங்கே மேலே வந்து கிளைம் பண்ணி போடுறதுக்கு மாதிரி ஆப்ஷன் இது காமிக்குது. ஸோ நம்ம இதை யூஸ் பண்ணி நம்ம கிளைம் பண்ணி மேலே போயிடலாம். இதுக்கு தான் சில கரெக்டான ஒரு திசையில் வந்து ஏறணும். ஏன்னா அந்த கரெக்டான ஒரு சைடு வந்து மெயின்னா தான் போக முடியும். இல்லைன்னா மொக்க வாங்கிடுவோம். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருங்க. ஸோ ஓகே உட்காந்தாச்சு. பாருங்கள் எல்லாமே இடிஞ்சு விழுது. ஏன்னா அங்கே மேலே ஒன்று நிற்கிது. அப்போ இதுவும் போயிடுமா? இது தெரியலையே. பரவாயில்ல சில நம்ம வந்து சர்வைவ் ஆயாச்சு. ஸோ 14 தடவை வின் பண்ணிட்டோம். அதுக்காக நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்துக்கோங்க நான் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு சர்வைவ் ஆகி முடிச்சிருக்கேனே. சரி ஓகே இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது. நம்ம கொஞ்சம் உட்காந்து விளையாடலாம். இப்போ என்ன கொடுக்குறானுங்க? மங்கி பேர் வந்து ப்ளே கிரவுண்ட்ரா. ஓகே மங்கி பேர் தான் கொடுத்துருக்கானுங்க அப்படின்னு வச்சுப்போ தான் இதான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இது கிளைம் பண்ணி போகிற மாதிரி தான் ஓரளவுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஓகே நம்ம 2 சைட்லேயுமே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் தான் கிளைம் பண்ணி போய்கிட்டு இருக்கேன். ஆனால் கிளைம் பண்ணுவேனா மாட்டேனான்னு எனக்கு தெரியவில்லை. பட்டு முயற்சி என்பது நம்ம கடமை அப்படின்றனால போய்கிட்டு இருக்கேன். சரி ஓகே வாங்க அப்படியே ஏறுவோம். பரவாயில்ல ஏறுறோம் நல்லா. பட் லாவா கீழே தான் இருக்குது. லாவாலாம் அது கையில் மட்டும் சிக்கக்கூடாதுங்க. நம்ம சென்டராக போய் மேலே ஏறி போய் நின்றுக்கணும். பின்னாடியே ஒருத்தவராம் பண்ணுவோம். உங்களுக்கு பிடிச்சி கீழே தள்ளி விட்டால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும். நம்ம இன்னும் கொஞ்சம் கிட்டே போய் நின்றுப்போம்மா. ஜஸ்ட்டு மிஸ்ஸு. கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே இது ஒன்று தான் இருக்குது. அதனால நமக்கு வந்து இப்போ இது நம்ம டாப்பில் தான் இருக்கும். பட் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே ஹேண்டில் பண்ணணும்னு சொல்ல ப்ளீஸ். அதாவது தப்பி தவறு எதுவும் ஆகிடும். நம்ம தலைமை நிற்கிது. இப்போ பைத்தியமே நான் அவன் தலைமையில் ஏஞ்சி நிற்பேன். இதே நம்ம தலைமை நிற்கிது. சரி ஓகே என்ன பண்ணுறானேன்னு பார்க்கலாம். ஓகே செகண்ட்ஸ் முடிஞ்சிச்சு. ஸோ மறுபடியும் நம்ம வந்து ஜெயிச்சிட்டோம். அப்புறம் இல்லாமல் ஈஸியாக கொடுத்தா நல்லா இருக்குங்க விளையாடுறதுக்கு. நான் விளையாடுறதுக்கு ஈஸியாக கொடுங்க. அந்த ஒரு இடம் வருமானு சொல்லுவேன் ஈஸியாக இருக்கணும்னு. அந்த மாதிரி அவங்களும் கொடுக்குறாங்க. சரி அப்புறமா சொல்லணும்னு நினச்சேன் சில குட்டீஸ். ஸ்பெஷல் மேன்ஷனா? ஓ இதுவா? ஓகே ஓகே ஐயோ என்னதுடா இது? ஐயோ பக்கா அடா சனிங்களா ஏன்டா பக்கை வச்சு சாகுது? ஜஸ்ட்டு மிஸ். ஓகே குதி. ஓகே அப்படியே குச்சி போயிடணுங்க. கையில் மட்டும் இந்த லாவா கையில் மட்டும் சிக்கணும்னு வச்சுக்கோங்க. எரிச்சே சாம்பல் ஆகிடும். கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே இன்னும் நம்ம மேன்ஷனுக்கே போகல. வெளியவே எவ்வளோ படிக்கிட்டு இருக்கும். உள்ளே எவ்வளோ இருக்கணும். ஐயோ லாவா வந்து சில குட்டீஸ். ஐயோ ஓடு ஐயோ அடாப்பா இங்கெல்லாம் ஏன்டா லாவா முன்னாடி விட்டு என் உசுரை வாங்கி தரீங்க. 5 ரவுண்டு ஜெயிச்சிக்கோ. உங்களுக்கு மானம் போயிடுச்சே. சரி பரவாயில்ல சில குட்டீஸ். நம்ம என்ன அசிங்கப்படுறது என்ன புதுசாக? ஓகே இங்கே என்ன? ஓகே இந்த ஸ்பீன் மக்களே அந்த ஸ்பீன் பண்ணுவாங்கள்ல அது நம்ம பேர் வரல. ஆனால் நம்ம வின் பண்ணிட்டோம்.
நம்ம வந்து வின் பண்ணோம். பட் நம்ம டீம் ஆனால் நம்ம கூட வந்து விளையாண்டாங்களா அவங்களாம் வின் பண்ணிட்டாங்க. சரி பரவாயில்ல, நம்ம 15 வாட்டி வின் பண்ணிருக்கோம். இதே ஒரு பெரிய ரிச்சுவலுக்கு சம்மந்தம் தான். சரி வாங்க நெக்ஸ்ட் என்ன கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். இது கொடுங்கடா. அஞ்சா என்னது இது? ஆடா என்னதுடா இது? என்னதுன்னே தெரியலையே அது. சரி ஓகே, இப்படியே கிளைம் பண்ணி போகணும்னு நினைக்கிறேன். மேபி நமக்கு ஏதாச்சும் ஒரு ஐயோ இவனுங்க வேறு சனியனுங்க புச்சி கீழே தள்ளுறானுங்கம்மா. இவனுங்கிட்ட வேறு கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஐயோ இதுவா? ஐயோ இது வேறு அடிக்கடி. ஐயோ எனக்கு வேறு வாய் வேறு கொள்ளுறது சில பீஸ். பட் ஓகே. ஐயோ லாவா வருது விலகுன்ற மாதிரி லாவா வந்து நிற்குது. ஐயோ இது வேறு வழியில் ஐயோ தொல்லையாக இருக்குது. போச்சு அவ்வளோதான், க்ளோஸு. தெரியும் இதான் நடக்கும் தெரியும். இவனுங்க வேறு இந்த கஷ்டமான லெவல்லாம் இப்படி தான் விளாட்றானுங்களோ, நம்மளால முடியல சில ப்ளீஸ். சரி அவனை என்ன தான் பண்ணி தொலைகிறானுங்கன்னு பார்ப்போம். கேட்டானுங்களா ஆசைப்பட்டே வாங்கி கட்டிக்கிட்டோம். ஓகே நாங்கள் அப்படியே விட்டு போவோம். ஏடா இதுவும் இந்த கை மாதிரி இருக்குது. ஓகே இது ஏறி வருது. அவனுங்களா நீங்கள் சேர்த்தீங்கடா. ஓகே நீங்கள் பார்ப்போம். 8 7 6 5 நல்லா சொன்னேன்ல, அவனுக்கு கதை முடிய போகுது தெரியும். 3 பேர் சர்வைவல் ஆகிட்டானுங்களா? உண்மை காட் பரவாயில்ல. சரி நம்ம வந்து நெக்ஸ்ட் ரவுண்ட் பார்க்கலாம். அண்ட் இந்த கேம் வந்து உண்மையிலே ஜாலியாக இருக்குது. அந்த ஒரு ரோப்ளாக்லேயே இவ்வளோ ஜாலியான ஒரு கேம் வந்து இதான் எனக்கு வந்து செகண்ட் டைம் இந்த கேம் வந்து விளையாடுறேன். ஓகே இது கிராமம் பாட்டியோட வீடு. ஓ இதான் வரும் போல இருக்குது சில ப்ளீஸ். சரி பரவாயில்ல வாங்க நம்ம அக்வேரியம் போகணும். அக்வேரியம்ன்ற மாதிரி அக்வேரியமுக்கு போக வேண்டியிருக்கு. போன வாட்டி நான் வந்து ரொம்ப முட்டை வாங்கிட்டேன். என்னது செல்லா? ஓகே ஏறுங்க. ஏறு மெதுவாக போகணும். ஐயோ கீழே விழுறாங்க. சரி லாவா வரத்துக்கு முன்னாடி இப்படியாச்சும் தப்பிச்சு ஓடினது. வேறு கிளைம் பண்ண முடியல. கிளைம் பண்ணு. ஐயோ லாவா ஐயோ பூச்சி சொல்லி முடிச்சிட்டானுங்கடா. எப்படிதான் சில உதவி சொன்னாங்களா முட்டு மேலாம் ஏறி போய் எவ்வளோ கஷ்டமாக இருக்குடா எனக்கு. சரி ஓகே பரவாயில்ல நம்ம பார்ப்போம். இப்போ க்ளோஸ் கொடுத்துட்டாங்க விடாயிருக்கு பாருங்களா. பக்கு சத்தியமாக பக்கு இதெல்லாம் வந்து அநியாயம். இந்த கேம் கூட நீங்கள் பண்ணுற சதி சில பீஸ் இதெல்லாம். சரி ஓகே இன்னும் ஒரே ஒரு ரவுண்ட் விளையாட நம்ம கேம் பிளே முடிச்சுக்கலாம். அதில் நம்ம ஜெயிக்குவோம் பார்க்கலாம். இல்லை நம்ம 3rd part 4th part அந்த மாதிரி போடுற மாதிரி இருக்கும். நீங்களும் அதை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ பாட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு 4 part போட்டிருப்பேன். இதான் ஈஸியாக இருக்கும் சில ப்ளீஸ். 6 பரவாயில்ல நமக்கு வந்து இதுதான் ஈஸி. ப்ளீஸ் இதை கொடுங்க. ஓகே கொடுத்துட்டாங்க. ஏன்னா இதான் சில ப்ளீஸ் ஈஸி. நம்ம தப்பிக்கிறதுக்குன்னே மோஸ்ட்லி ஏன்னா மற்றதோட கம்பேர் பண்ணும்போது இது எவ்வளவோ பரவாயில்ல. நம்ம இதை தப்பிச்சு ஓடுற மாதிரி தான். ஸோ வேகமாக போயிட்டு கிளைம் பண்ணணும். ஓகே பாருங்கள் அழகாக போகிறோம். ஓகே டப்புன்னு மேலே ஏறி போகணும். 38 seconds தான் இருக்கான். டைமே வேஸ்ட் பண்ணக்கூடாது. 1 நிமிஷம் கூட நம்ம இதில் வேஸ்ட் பண்ணவே கூடாது. டக்குன்னு ஏறி போகணும். இது என்ன கொஞ்சம் குச்சி போகிற மாதிரி தொல்லையாக இருக்குது. இவனுங்க வேறு தள்ளி விட்றானுங்கம்மா. சரி ஐயோ இவனுங்க தொல்லை தாங்க முடியல சில ப்ளீஸ். சரி பரவாயில்ல நம்ம இப்படி மெதுவாக ஏறி போயிட்டு ஓடிடுவேண்டா. கைப்பில்லை லாவா வேறு வந்து நிற்குது. ஓடு ஐயோ லாவா ஜஸ்ட் ஐயோ லாவா ஏறி ரொம்ப போயிடுச்சுங்க. சரி நம்ம வேறு லாவா நமக்கு ஈடு கொடுக்க மாட்டேங்கிறாங்களே. ஃபுல்லாக அப்படியே பிளாங்க் ஆகிடுச்சு. அவ்வளோதான். இதே எவ்வளோ பெரிய டவரை எவ்வளோ சின்ன லாவா க்ளோஸ் பண்ணிச்சா. ரொம்ப கஷ்டமாக இருக்குது சில ப்ளீஸ். ஓகே இதோ நம்ம வந்து ஒரே ஒரு ஆட்டம் மட்டும் விளையாடிட்டு இந்த கேம் பிளே முடிச்சுப்போம். இருங்க இந்த நெக்ஸ்ட் ரவுண்ட் என்ன வருதுன்னு பார்ப்போம். ஈஸியாக வச்சா நம்ம விளையாடலாம். கஷ்டமாக வச்சாலாம் என்ன வருது பொறுங்க. அது ஒபெக் ஃபோர்ட். ஓகே இது வந்து இப்படி இருக்க போது எனக்கு தெரியல. சரி வாங்க நான் ஃப்ளூக்கில் தான் விளையாடி ஜெயிக்கிறதுமே இந்த மாதிரி. ஐயோ அந்த மாதிரியே விளையாடி ஜெயிக்கலாம்னு சொல்கிறதுக்குள்ள இவனுங்க வேறு டீம்மேடுங்க இருக்கா. ஐயோ இப்போ அந்த வேலை ஜஸ்ட் மிஸ். ஐயோ என்னடா இது தூக்கிட்டாங்க.
காலில் தான் படித்தேன், அதை தோணேன். ஓகே, என்ன செலிபிரிட்டி வேறு என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் ரவுண்ட் என்னத்தை தான் கொடுக்குது. நெக்ஸ்ட் ரவுண்ட் பார்ப்போம். ஒரே ஒரு பொண்ணு தாங்க சரியில்லை இருக்குது. எவ்வளோ டிஃபிகல்ட்டு படிப்பாங்க. இது ரொம்ப டிஃபிகல்ட்டாக கொடுக்குறாங்க. ஸ்டார்டிங்கில் ஈஸியாக கொடுத்தாங்க, இப்போ போக கஷ்டமாகுது இந்த கேம் பிளேவே. அடா சரி என்ன கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். ஈஸியாக கொடுக்கணும். இதை சூஸ் பண்ணுறது எனக்கு தெரியல. ஓகே, லாவா டவர் எப்படி இருக்கும் நான் சொல்லுறது செலிபிரிட்டி. ஓகே, நம்ம இறங்கி போயிட்டு பொறுமையாக கிளைம் பண்ணி போகணும். கொடுக்க வேறு இவனுங்க வேறு ஓடுவானுங்க. நம்மளை பிடிச்ச கீழே தள்ளாமல் எடுக்கணும்னு சொல்ல பிடிச்சனே இவங்களாம் நம்ப முடியாது. பிடிச்சி கீழே தள்ளி விட்டு அவனுங்க பாட்டு போவானுங்க. நமக்கு என்னன்னு இதுக்குன்னு கேர்ஃபுல்லாக இருக்கணும். சீக்கிரம் ஏறி தொலைங்கிற அவசரம் வாங்காதீங்கடா. சரி பிடிச்சி தாங்க போகணும். ஆனால் மோஸ்ட்லி லாவா வந்துச்சு நினச்சேன். கதை கண்டது எப்படிதான் இவங்க முந்திட்டு போகிறாங்களோ. இவங்க பிடிச்சி தரலாமா விவசாயம் இருந்தால் சொல்லுங்க செலிபிரிட்டி. என்னது இரு எடுக்க வேணாமா? கீழே உட்கார சூட்டு மேலதான் உட்காருமா. மூடு ஒத்தேன்னா கேள்வி போய் ஓட்டுட்டு நாலேருந்து அந்த துணியெல்லாம் ஒரு துணிப்பா மச்சு போனது. குளிக்கவும் இல்லை, தலைக்கும் குளிக்கல, சுத்தமும் இல்லை. சரி போத்தி தொலையப்பா. கீழே உட்காரு. ஏய் கீழே உட்காரு. ஏன்னா கத்தியால முட்டை முளை சொல்லுவா. கீழே உட்காரு. உட்காந்து போத்து பிடிக்காத தோத்துட்டு மேலே போய் ஏறி உட்காந்து தலை சுத்தம் கூட இல்லை. நாட்டு எதெல்லாம் சாமிக்கு ஆடுறது இந்த கடையில் நாளைக்கு அவன் கக்கா அகில் இருக்குது. அந்த பிசாசு வச்சுட்டு பிசாசு வச்சுட்டுமா நான் ஏமா பவுடர் பையிலேருந்து வச்சு காலம் சார் நமக்கு வேற வேகமாக பண்ணிட்டு இருக்கோம். சரி விட்டு தொலை. தொங்குது பாருங்களா, பாயெல்லாம் தொங்குது. ஓகே, இப்போ வேறு நம்ம அந்த ஃபார்ம் ஹவுஸ் வந்து தான் போகணும். ஸ்ட்ரெயிட்டாக இருக்குதாங்க. இன்னும் ஒரு லைக் போட்டுருங்க. கிளைம் பண்ணி எடுப்போம்னு நினைக்கிறேன். இங்கே ஏன் இருக்கு சொல்ல முடியும், நான் பார்க்கல. ஸோ வேக வேகமாக கிளைம் பண்ணி ஏறிடலாம். குட்டி ஃபார்மஸ் எப்படி சொல்ல முடியும். சாவாச்சுன்னா அவ்வளோதான் வருது, லாவா வருது. சரி சரி விடு. நல்லா படிக்கல, நல்லா படிக்கல, தேறிடுவேன். டியர் படி லாவா வேறு வருது. சொல்கிறேன் பொண்ணு செல்லையா பார்த்து நிற்குதுமா சொல்கிறேன். சரி சரி விட்டு தோலை விட்டு தோ. அதுக்கு கொம்பு கச்சதான். இதோ சில ப்ளீஸ் நம்ம இந்த லெவல் வின் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் இன்னும் பார்த்துட்டு இதோட போயிடும் சில ப்ளீஸ். இது என்னடா லெவலு ஸ்டாரி வீடா ஆத்தாடி இவனுங்க வேறு எழுதி தலை வேறு பக்க விடாங்க. ஆத்தாடி இதுவா? ஐயோ இது ஏங்க கொடுக்குறாங்க? ஐயோ போன வாட்டியே மாட்டேன்.
ஐயோ பூச்சி மொத்த அடி கதை முடிஞ்சிச்சு. சோழியை முடிச்சிட்டானுங்க சொல்ல முடிஞ்சு. ஸோ ஓகே பாய், லவ் யூ ஆல். லைக் சப்ஸ்கிரைப்.